உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு பதிவு என்னென்னா, சர்வசக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஈர்ப்பு விதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுது, ஈர்ப்பு விதினா என்ன, அதை எப்படி செயல்படுத்துறது, அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வரியும் இதில் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லா சுகத்தையும் அடைய இந்த ஒரு ஈர்ப்பு விதி முக்கியமாக உங்களுக்கு பயன்படும். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, சர்வ சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. இந்த சர்வ சக்தி வாய்ந்த அப்படின்னா நம்ம கடவுளை தான் சொல்லுவோம். இப்போ கடவுள்கிட்ட ஒரு வரம் வாங்கணுன்னாவோ, கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றணுன்னாவோ கூட இது நடக்குமா நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை. இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியினுடைய நிலை என்னென்னா, இதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அது நம்ம எண்ணங்களை அப்படியே பிரதிபலிக்கும். நம்ம நல்ல எண்ணங்களை நினச்சோம்னா நல்லதை கொண்டாந்து கொடுக்கும், கெட்ட எண்ணங்களை நினச்சோம்னா கெட்டதை கொண்டாந்து கொடுக்கும். அப்போ அந்த பிரபஞ்ச விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்து இழுக்கும் அப்படின்றது. ஒத்தது ஒத்தவற்றையே இழுக்கும் அப்படின்னு நம்ம ஊரில் நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னா இனத்தோடு தான் சேரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இனம் இனத்தோடு சேருங்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விதி நமக்கு செயல்படும். அப்போ இந்த விதி பிரபஞ்சத்தினுடைய முழு கட்டமைப்புமே இந்த ஒரு விதியில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுத்தான் ஆகணும். நம்ம யாருங்கிறதோ, நம்ம எங்கே இருக்கிறோங்கிறதோ அதுக்கு முக்கியம் இல்லை. நம்மளுடைய வாழ்வு அனுபவம் முழுவதையும் இந்த ஈர்ப்பு விதி தான் வடிவமைக்கிறது. இந்த ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாகவே இந்த விதி செயல்படுகிறது. அதை தான் எல்லோரும் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் திங்கிங், திங்க் பாசிட்டிவ், டோன்ட் நெகட்டிவ் அப்படிம்பாங்க. அப்போ திங்க் பாசிட்டிவ் நேர்மறையாக என்னங்க, நேர்மறையாக நினைக்க அப்படின்னா, நேர்மறையாக என்ன, நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்குங்க. பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு எப்பயுமே தயாராக இருக்குது. இவ்வளோ தான், இதுக்கு லிமிட்டே கிடையாது. இவ்வளோ தான் வேணும், இவ்வளோ தான் கொடுப்பேன், இவ்வளோ தான் கொடுக்க மாட்டேன், உனக்கு இதுதான் தகுதி அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கிடையவே கிடையாது. பிரபஞ்சம் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம், எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கணும். அதாவது நமக்கு என்ன, அதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துடுறாங்க. எப்படி பயப்படுறாங்க, நமக்கு என்ன வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இது செஞ்சால் நம்ம சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அந்த பயப்படுறத விட்டுட்டு, நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன நமக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும், நம்ம இனிமேல் நல்ல எண்ணத்தை தான் சிந்திப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பாருங்கள். பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சியான எண்ணம் தான். அதாவது நம்ம ஒரு ட்ரிப் நினச்சிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா முடியாது, எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. அப்போ தொடர்ச்சியான எண்ணம். நம்ம ஒரு இடத்துல ஒரு கிணறு தாண்டோம்னா அக்கா கிணறு அரை கிணறு தாண்ட முடியாது. அப்போ நம்ம தொடர்ச்சியாக அதில் நோக்கி பயணம், உனக்கு ஒரு வெற்றி வேணும்னா அந்த வெற்றியை நோக்கி பயணம் இருக்கணும். அந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ச்சியாக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு வேணும் கொடு நீங்கள் கேட்க அது தடுக்கிறதே கிடையாது. நம்ம என்னத்தை கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த எண்ணம் அப்படிங்கிறது எப்படி செயல்படும்னா, இப்போ நமக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லை. அப்போ என்ன பண்ணுவான், நான் அந்த டாக்டர்கிட்ட போனால் எனக்கு நல்லாயிரும். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அந்த டாக்டர்கிட்ட போனால் நல்லாயிரும். அப்போ எப்படி இந்த செயல்படுது, ஏன் அந்த டாக்டர்கிட்ட போனால் மட்டும் நல்லாகுது? எல்லா டாக்டரும் மருந்து தான் தர்றாங்க, மாத்திரை தர்றாங்க. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட போனால் அப்படிங்கிற அந்த எண்ணம், நம்மளுடைய எண்ணம் நம் மூலமாகவே நமக்கே தான் செயல்படுது, நம்ம தான் அது குணப்படுத்துது. புரியுதா? இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய எண்ணம் தான் நமக்கு திருப்பி வந்து நம்மை குணப்படுத்துகிறது, நம்ம மீது செயல்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, நம்ம என்ன கேட்குறோமோ, எனக்கு நிறையா செல்வம் வேணும், எனக்கு வண்டி வேணும், கார் வேணும், வீடு வேணும் அப்படின்னு கேளுங்க. இல்லை எனக்கு இது இல்லை அதை கொடு அப்படின்னு கேட்காதீங்க. என்ன வேணுங்கிறத மட்டும்தான் எடுத்துணும். இந்த விதியில் முக்கியமானது என்னென்னா, என்கிட்ட இது இல்லை இதை கொடு அப்படி சொல்லக்கூடாது. இல்லைங்கிற வார்த்தை அங்கே உள்ளே வரவே கூடாது. எனக்கு இது வேணும் கொடு, எனக்கு இது வேணும் கொடு அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா
இப்போ நம்ம அந்த கடனை பற்றியே பேசிட்டு இருப்போங்க. ஏன்னா கடன் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது, இது எப்போ தீரும்? கடன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் விட்டுறணும். தீருமா அப்படின்னு கேட்டால் கூட அது கடன் சார்ந்த விஷயங்களை தான் கொண்டாந்து கொடுக்கும். பிரபஞ்சம் அப்படி தான், ரொம்ப உஷாராக இருக்கணும். நம்ம பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்து வரணும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. சடனாக மாற்ற முடியாது, திடீர்னு மாற்ற முடியாது, பட் மாற்றுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடக்குதுங்க பாருங்கள், எல்லாமே ஒரு அற்புதமான அதிசயமாக நடந்துகிட்ருக்கும். கடனுங்கிறத பேச்சே வராது. நோய் தீர்ந்துருமா தீராதா, ஒரு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அந்த அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கலந்துரையாடல் இருக்கு, எல்லாமே நோய் நோய் நோய். 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா எனக்கு அந்த நோய், இந்த நோய், இந்த நோய், இந்த நோய், இப்படி இந்த நோயை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னாவே அந்த நோய் தீரவே தீராது. அப்போ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்லேருந்து, வாழ்க்கையிலேருந்து அந்த வார்த்தைகளை எடுத்துடணும். அதை பற்றிலாம் பேசவே கூடாது. எனக்கு பிரபஞ்சம் கொடுக்குது, நிறையா கொடுக்குது, எப்பயுமே கொடுத்துட்ருக்குது, எனக்கு நிறைய பணம் இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்புறம் இன்னும் சில பேர் நம்ம தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள் அப்படிங்கிறது என்னென்னா, வேண்டாம், இல்லை, என்கிட்ட இல்லை, எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது, இந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகள் எல்லாத்தையுமே எனக்கு எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது, நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேனோ அப்படின்னு இந்த எதிர்மறை வார்த்தைகளை பூரா நீங்கள் மனசில் கூட நினைக்காதீங்க, விட்டுருங்க. எனக்கு வேணும், என்கிட்ட இருக்குது, என்னால் முடியும், நான் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவேன், பிரபஞ்சம் எனக்கு நிறைய கொடுக்குது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனசில் வளர்த்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை வெகு விரைவில் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையாக, சுகமான வாழ்க்கையாக மாற எல்லாம் கொஞ்சம் பிரபஞ்சத்தையும் இறைவனையும் வேண்டி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.